ஒரு மழை நிறைந்த காடு. அங்கே பசுமையாக மலர்ந்திருந்த வனப்பகுதியில் ஒரு அழகிய மயில் வாழ்ந்து வந்தது. அந்த மயில் தனது வண்ணமயமான இறகுகளால் அனைவரையும் கவர்ந்தது. மழை வந்தால் மயில் தனது வாலைக் கிளப்பி நடனமாடும். இதனால் காட்டு விலங்குகள் எல்லாம் அதை பார்த்து மகிழ்ச்சியடைவது. ஒருநாள் மயில் நடனமாடிக் கொண்டிருந்தபோது அருகில் ஒரு மான் வந்தது. மயிலே, உன் நடனம் மிக அழகாக உள்ளது என்று மான் பாராட்டியது. மயில் தன்னடக்கமாக, நன்றி மானே, ஆனால் என் குரல் கானம் பாட உகந்ததல்ல. அதனால் எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லியது. அதைக் கேட்ட மான் சிரித்து, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. நீ நடனத்தில் சிறந்தவன், நான் வேகமாக ஓடுவதில் சிறந்தவன். இது இயற்கையின் அழகு என்றது. அதே நேரம் அருகிலிருந்த புலி அவற்றை கவனித்தது. ஆனால் புலி மயிலின் நடனத்தையும் மானின் வார்த்தைகளையும் கேட்டபோது தனது கற்களும் விலக்கிக் கொண்டு அமைதியாக பின்வாங்கியது. மயிலும் மானும் புலியை பார்த்துவிட்டு, இயற்கையின் அழகு அமைதியிலும் உண்டு என்று கூறி சந்தோஷத்துடன் அந்த நாளை முடித்தது. இந்த கதை ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தன்மை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்கும் நல்ல உந்துதலாகும். மயிலும் மானும் அவ்வளவு பேசிக் கொண்டிருக்கும்போது அருகில் ஒரு கரடி வந்தது. அது பெருமூச்சு விட்டுக்கொண்டு, நீங்கள் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆனால் இந்த காடு நாளுக்கு நாள் அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருகிறது என்றது. மயிலும் மானும் அதிர்ச்சியாக, அது எப்படி என்று கேட்டன. நாம் வாழும் காடு அடிக்கடி மனிதர்களால் நாசமாக்கப்படுகிறது. மரங்களை வெட்டி சிதறடிக்கிறார்கள், எங்கள் நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறார்கள். இனி காடு இல்லையெனில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கரடி கவலையுடன் கூறியது. மயில் தன் நடனத்தை நிறுத்தி, நாம் ஏதாவது செய்ய வேண்டியதுதான் என்று உறுதியாக சொன்னது. மான் எண்ணிக்கொண்டபடி, நாம் அனைவரும் இணைந்து காடு பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஒவ்வொருவரும் தங்கள் வகையில் முயற்சி செய்யலாம் என்றது. அதற்காக காட்டு விலங்குகள் அனைவரும் ஒன்று கூடினர். யானை தன் சக்தியால் பிளந்த மரங்களை நகர்த்தி புதிய மரங்களை நடுகிறதற்கான இடத்தை தயார் செய்தது. மயில் தனது வண்ணமயமான இறகுகளால் மற்ற விலங்குகளை ஈர்த்தது, அவர்களுக்கும் காடு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. மான் தன் வேகத்தை பயன்படுத்தி தொலைதூரம் சென்றும் இந்த செய்தியை பரப்பியது. ஒரு சில மாதங்களில் அந்த காடு மீண்டும் பசுமையாகி அழகாக மாறியது. மனிதர்கள் கூட விலங்குகளின் ஒருமித்த முயற்சியால் ஆச்சரியப்பட்டனர் மற்றும் காடு பாதுகாப்பில் தங்கள் பங்களிப்பைச் செய்யத் தொடங்கினர். மயிலும் மானும் மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஒற்றுமை எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு முக்கியமான பாடமாக இந்த கதை மாறியது. காடு மீண்டும் பசுமையாகி அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கிய பிறகு மயிலும் மானும் மற்ற விலங்குகளுடன் மேலும் பெரிய திட்டங்களைப் பற்றி கலந்துரையாடின. ஒரு நாள் மயில் கரடிக்கு என்னென்ன செய்யலாம் என்று கேட்டது. நாம் காடு பாதுகாப்பதற்காக இன்னும் சில செயல்களை முடிவு செய்ய வேண்டும் என்றது கரடி. மான் தன்னுடைய புத்தியுடன் ஒரு யோசனையை பகிர்ந்தது. நாம் காட்டு எல்லைகளை பாதுகாக்க சில மரங்களை வளர்ப்பது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு காடு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்த வேண்டும். இதைக் கேட்டு யானை சொன்னது, நாம் மக்கள் வாழும் இடத்திற்கு சென்றால் அவர்களுக்கு இயற்கையின் அருமையை நெருக்கமாக காட்டலாம். அடுத்த சில நாட்களில் விலங்குகள் தங்களுக்கான நிச்சய திட்டத்தை செயல்படுத்தின. மயில் தனது அழகிய நடனத்தை பயன்படுத்தி மனிதர்களுக்கு காடு அழகையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது. மான் தன் வேகத்தால் பல இடங்களில் தகவலை பரப்பியது. குரங்கு மனிதர்களுடன் நட்பு கொண்டு அவர்களுக்கு காடு குறித்த அறிவுகளை எளிதாக பகிர்ந்தது. யானை பெரிய மரங்களை நடுவதில் உதவியது. மக்களும் இதை உணர்ந்து காடு மாறுபட்ட பசுமை என அழகாக இருக்க வேண்டும் என ஒத்துழைத்தனர். அதனால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நல்ல உறவு உருவானது. காடு மட்டும் மாறவில்லை, அனைவரின் வாழ்வும் மாறியது. விலங்குகள் தங்கள் வீடுகளிலும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. மனிதர்கள் பசுமையை பாதுகாப்பதில் ஆர்வமாகினார்கள். இப்பொழுது அந்த காடு ஒற்றுமையின் சின்னமாக அறியப்படுகிறது. இந்த கதை இயற்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒற்றுமையால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதை அழகாக கற்பிக்கிறது.